கரூரில் இருந்து ஜோதிட பித்தன் சிவராமன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. சார், ஒரு கிரகம் எப்படி சார் பலன் தரும், அது கிரகம் எப்படி பலன் தரும்னு கேட்டிருக்கிறாரு. கிரகம் எப்படி பலன் தரும், நல்ல கேள்வி தான். நான் அந்த கேள்விக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோதிட புஸ்தகத்தில் உள்ள அந்த கிரக காரகத்துவங்கள், ஆதிபத்திய பலன்கள் அதன் ரிலேட்டடாக தான் நானும் சொல்லியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் இந்த வீடியோவில் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரகம் எப்படி பலன் தரும், அதனுடைய 2 பலன்களையுமே அது தந்தே தீரும். ஆதிபத்திய பலன்களையும் அந்த கிரகம் தரும், அந்த கிரகத்தினுடைய காரக பலன்களையும் அந்த கிரகம் தந்தே தீரும். ஆதிபத்தியத்தை முதல்ல தருமா, காரகத்துவத்தை முதல்ல தருமா, இப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. நானும் அதை கடந்து தான் வந்திருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், 2யும் ஒன்று போல தாங்க தருது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கே 9 வருஷத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு, ஓப்பனாக சொல்லிடுறேன், சரிங்களா? இன்னமும் நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டி இருக்குது. தெரியும், அதே இருக்க தான் நமக்கு நிறையா விஷயங்கள் ஜோதிட ரீதியாக தெரிய வரும். அனுபவம் கூட கூட நிறையா தெரியும். அப்போது ஒரு கிரகம் நான் உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன். இப்போது ஒரு கிரகம் அதனுடைய வீட்டு ஆதிபத்திய பலனையும் அந்த கிரகத்தின் காரகத்துவ பலனையும் 2யுமே தரும். அதனுடைய தசாபுத்தி அந்தரங்களில் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் அதை தந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய காரகத்துவ பலன்களை அந்த ஜாதகருக்கு தராமல் சங்கடப்படுத்தும், தந்து சந்தோஷப்படுத்தும். 2 விதி இருக்குது. இந்த 2 விதியை நீங்கள் எப்படி எடுக்கணும், அந்த கிரகத்தினுடைய பலம் பலவீனத்தை வச்சு தான். அவ்வளோதான், சிம்பிளான்ட்டனா. ஒரு கிரகம் எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள், அது எந்த கிரகம்னு பாருங்கள், அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எங்கே இருக்குதுன்னு ஏன் பார்க்குறோம், அந்த கிரகத்தினுடைய பலம் பலவீனம் தெரியுது அதுக்கு. அப்போ ஒரு கிரகம் எப்படி பலன் தரும், இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் வீடை வச்சு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். 7ஆம் வீடு ஒரு மனிதனுக்கு, ஆணோ பெண்ணோ இருவருக்குமே திருமணத்தை தரக்கூடிய ஒரு பாவம் 7ஆம் பாவம். திருமணத்தின் மூலமாக தாம்பத்திய வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு பாவம் 7ஆம் பாவம். சரி, 7ஆம் பாவம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, இதை தரக்கூடிய லைஃப்பில் ஒரு பார்ட்னரை தரக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று தான். அப்போ இந்த 7ஆம் பாவம் எல்லா ஜாதகருக்குமே ஒரே கிரகமாக வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மேசம் முதல் மீனம் வரை 12 லக்கணம் இருக்குது. 12 லக்கணத்துக்கும் 7ஆம் வீட்டு அதிபதி ஒவ்வொரு கிரகமாக வரும். ராகு கேதுவை தவிர்த்து 7 கிரகங்கள் எப்படியும் 7ஆம் பாவத்துக்கு ஒரு கிரகம் வந்தே தீரும். இப்போ கடக லக்கணத்துக்கோ சிம்ம லக்கணத்துக்கோ 7ஆம் வீட்டு அதிபதியை பார்த்தீங்க அப்படின்னா சனி. அப்போ அந்த சனி அவருடைய ஆதிபத்திய பலன்கள் என்ன, உதாரணத்துக்கு கடக லக்கணத்தை எடுத்துக்கோங்க. 7ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் உரியவர் தான் அந்த சனி. கடக லக்கணத்திற்கு, சிம்ம லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் உரியவர் தான் சனி. சனிக்கு 2 வீட்டு ஆதிபத்தியம் உண்டுல்ல. எந்தெந்த கிரகத்துக்கு எத்தனை ஆதிபத்தியம் அதெல்லாம் உங்களுக்கு ஆரம்ப வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கிறேன். இந்த விதி தெரியாதவங்க ஆரம்பத்தில் அதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு புரியும். அப்போது கடகலக்கணம் சிம்ம லக்கணமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சனி கடகலக்கணத்துக்கு 7க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் வாங்கி வராரு. அவருடைய ஆதிபத்தியம் 7, 8. இந்த 7ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன்னா 8ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன்னா 2மே அவர்கிட்ட உண்டு. ப்ளஸ் சனியினுடைய காரக பலன்கள். சனியினுடைய காரகத்துவம் என்ன, எடுத்த எடுப்பில் எல்லாருக்கும் மைண்டில் என்ன வரும், சனியினுடைய காரக பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இரும்பு அப்படின்னு தான் மைண்டில் வரும். இரும்பு அப்படிங்கிறது நான் சனியினுடைய காரகத்துவம் இல்லைன்னு சொல்லலை, சரிதான். அது தொழில்னு வரும்போது நீங்கள் இரும்புன்னு எடுங்க. இங்கே நம்ம என்ன பாயிண்ட் வச்சுருக்கோம், 7ஆம் இடம் கடகலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சவர். அப்போ 7, 8னுடைய ஆதிபத்திய பலன்கள் என்ன, 7ஆம் இடம் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பேசும்பொழுது நீங்கள் அந்த சப்ஜெக்டை மட்டுமே நீங்கள் யோசிக்கணும். அதை கணிக்கும் பொழுது
அப்போ சனின்னு வந்தாச்சு அப்படின்னா வயது முதிர்ந்து, அதாவது வயது கூடுனவங்க. அப்போது கடகலக்கண ஜாதகருக்கும் சிம்ம லக்கண ஜாதகக்காருக்கும் வந்து அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து தன்னை விட வயது மூத்த பெண் மீது திருமணம் முடியக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அவரோடு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் சொன்னேன், லைஃப் பார்ட்னர். அந்த கிரக காரகத்துவ பலன் வருதா? இப்போ உங்களுக்கு சனி வயதில் மூத்த சனியினுடைய காரக பலனுங்க வயதில் மூத்தவர் செவ்வாய். ஒரு இளமை துடிப்பு வேகம் உள்ள ஒரு கிரகம். வயது குறைந்த ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியவர், வயது குறைந்த ஒரு ஆணை இளைஞனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இது நம்ம வந்து அகம் சார்ந்த பாவத்தில் நம்ம இணைக்கணும். திருமணம் வரும்பொழுது அப்படி பார்த்துக்கணும். தொழிலுன்னு வரும்போது செவ்வாய்க்கு நெருப்பு, ரத்தம் அப்படின்னு போய்க்கலாம். எந்த விதியை கணிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல் பாவத்தையும் கிரகத்தையும் அதனுடைய ஆதிபத்திய பலன்களையும் காரக பலன்களையும் இணைச்சி பார்க்கணும். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரெண்டையும் தான் செய்யும் கிரகம். அதான் இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அதிலே இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போது சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்ச அந்த சனியே 6ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெறுவார். அப்போ அந்த சிம்ம லக்கண ஜாதகருக்கு அதே திருமணம் அதே தாமத்திய வழக்கு ஓகே தான். ஆனால் சனி 6ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறது. 6ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன்களும் அவருக்கு இருக்கும், சனியினுடைய குணங்களும் அவர்கிட்ட இருக்கும். சனியுடைய காரக பலன்கள் என்ன? இப்போ தான் சொன்னேன், வயது மூத்தோர் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, சனியுடைய காரக பலன்கள் வேறு என்ன? வயது மூத்தோர்னு ஒரு பாயிண்டை மட்டும் சொல்லிட்டேன். வேறு என்ன? அழுக்கு நிறைந்த இடம். சனியுடைய காரக பலன்கள் வந்து அழுக்கு நிறைந்த இடம். சீட்டிங் வேறு என்ன சொல்லலாம்? அழுக்கு நிறைந்த இடம் சொல்லிடலாம். அழுக்கு நிறைந்த இடம், இதை எப்படி நீங்கள் இங்கே இணைக்கிறீங்க? திருமண வாழ்க்கைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தாம்பத்திய வாழ்க்கை, கணவன் மனைவி எல்லாம் சொல்லிட்டீங்க, 7ஆம் வீடு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த சனியினுடைய காரக பலன்களை இணைக்கும் பொழுது இரும்புன்னு வந்தால் தொழிலுக்கு போயிடணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ அழுக்கு நிறைந்த இடம்னு சொல்கிறீங்களே, இது எப்படி இங்கே திருமணத்துக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு மேட்ரு நான் உங்களுக்கு சொல்லுதேன். இது கொஞ்சம் சாதி மதம் சார்ந்த ஒரு பாயிண்ட்டை இங்கே உள்ளே வைக்க போகிறேன். இது நான் இப்போ சொல்லக்கூடாது தான், ஆனாலும் உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காண்டி சொல்லிக்கிட்டேன். சரிங்களா? ஏன்னா ஜாதி மதம் பார்க்கக்கூடாது, ஜாதகத்தில் சாதி மதம் கிடையாது. கிரகத்தினுடைய குணாதிசயங்கள்கிட்ட தான் ஒருத்தனுடைய ஏற்றம் இருக்குமே தவிர, ஏற்றம் இறக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்குமே தவிர, அதுவும் வந்து சாதியின் பாகுபாடின் இறுதியாக வரலை. சாதியை வகுத்ததே மனுஷங்க தான், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதுவும் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சாதியெல்லாம் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ வாங்க, அழுக்கு நிறைந்த இடம் சனியினுடைய இது. அப்போ பொதுவாக வந்து ஜோதிட மூல நூல்களில் வந்து அவங்க பொதுவாக கொடுத்துட்டாங்க, கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து ஜோதிடம் படித்த ஏராளமானவர் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். 7ஆம் வீட்டோடு சனி வரும்போது, சனியை ஆதிபத்தியம் வாங்கியிருக்கும் பொழுது, அந்த சனி வந்து அதிக வலிமையோடு இருக்கும் பொழுது தன்னிலும் தகுதி குறைவான பெண்ணோடு அந்த வாழ்க்கை பயணம் அவருக்கு தொடரும். தகுதி குறைவான அப்படி எடுத்துக்கிடுவோம், ஜாதி மதம் ரிலேட்டடாக போக வேண்டாம். தகுதி குறைவான, தரம் குறைவான, தன்னை விட தகுதி குறைவான, தரம் குறைவான பெண்ணோடோ, பெண் ஜாதகமாக இருந்தால் ஆணோடோ. ஆணாக இருந்தால் எப்படி, அதாவது ஒரு பெண் ஜாதகம், இவ்வளோ நேரம் ஆண் ஜாதகம் மாதிரியே பேசிட்டு வந்துட்டோம். இதுவே அப்படியே ஒரு பெண் ஜாதகமாக மாற்றி பாருங்கள். கடக லக்கணம் அல்லது சிம்ம லக்கணமாக இருக்குது. அந்த லக்கணம் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த சனியினுடைய ஆதிபத்திய காரக பலன்கள் என்ன? ஆதிபத்தியம் 7ஆம் வீட்டுக்கு நான் சொல்லிட்டேன். காரக பலன்கள் வந்து அழுக்கு நிறைந்த இடமா என்ன? ஒரு மோசமான குணமுள்ள நயவஞ்சகமுள்ள கணவனோடு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை தொடரும். இப்போ இந்த விதி உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, சனியினுடைய காரக பலன்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அத்தனையும் உள்ளே கொண்டு வச்சுருங்க. சனியினுடைய காரக பலன்கள் எடுத்து படித்து பாருங்கள். அதாவது
சனியினுடைய காரகம் கருப்பு நிறம் நிறைந்தது அப்படிங்கிறார். கருப்பு நிறம் சனியினுடையது தான். பொய் சொல்வதில் கெட்டிக்காரர், அதான் நயவஞ்சகர், சோம்பேறி, இது அத்தனையுமே உள்ள கொண்டு வந்துருங்க. சோம்பேறியான கணவன், ஒருத்தரை பற்றி குறை சொல்லாமல் இருக்கவே மாட்டா அவன் வீட்டுக்காரி அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அடுத்த வீட்டை பற்றி பேசலை அப்படின்னா அவளுக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லுவாங்களா அக்கம் பக்கத்தில். இதெல்லாம் எப்படி? இதனோட ஜாயின் பண்ண தானே. அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு தனிமையில் இருக்கும்பொழுது யாரை பற்றியாவது குறை சொல்லணும், அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனியினுடைய குணாதிசயங்கள் அது அங்கே சேர்ந்துருக்கும். சரி, அது அதில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தாங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இல்லற வாழ்க்கையும் சொல்லக்கூடிய அந்த ஒரு தனிமையில் இருக்கும்போது கூட அந்த சனி சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு யாரை பற்றியாவது கொஞ்சம் ஒரு இதாக அந்த ஒரு நயவஞ்சகமாக பேசினாதான் அவங்க ஒரு ரிலாக்ஸாக இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த மனிதரோடு தான் அந்த பெண்ணானாலும் சரி ஆனாலும் சரி வாழ்க்கையை தொடர முடியும். இப்போ இந்த ஒரு விதி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லலாம், நிறையா சொல்லலாம். சனியினுடைய காரத்துவங்களும் இதோடு இணைச்சி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு கிரகம் எப்படி பலன் தரும் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக கேட்டுட்டீங்க. இப்படி தான் பலன் தரும். இது நடப்பில் இருக்கிறதான இதில் என்ன, இது எப்படி பலனை எடுக்க முடியும்? இது எல்லா மனிதர்கள்ட்டையும் நாங்கள் பார்த்து தான் இருக்கிறோம். அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்க தான் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். அது போல தாங்க வாழ்க்கையை தானே ஜாதகம் காட்டுது. சரி, 7ஆம் வீட்டோடு குரு சம்மந்தப்பட்டு வராரு. 7ஆம் வீட்டு அதிபதியாக குரு வராரு அப்படின்னா அந்த அமைப்பு எப்படி இருக்கும்? 7ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன், திருமணம், தாம்பத்தியம் சொல்லிட்டேன் ஷார்ட்டாக. அதுக்கடுத்து என்ன? லைஃப் பார்ட்னர் ப்ளஸ் குருவினுடைய காரத்துவங்களை இணைங்க. குரு ஆசிரியர், நாணயமானவர், நேர்மையானவர், 4 பேருக்கு அறிவுரை சொல்பவர், ஆசான், 4 பேர் சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய நபராக இருப்பார். அவரோடு உங்களுடைய வாழ்க்கை தொடரும். வருதா? சனிக்கு இவ்வளோ தான் சொல்லலாம். ஏன்னா கீழே இருந்து மேலே வரும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட முடியும். சனியை விடுங்க. குரு இயற்கையிலே சுபக்கிரகம். ஸோ கணவர் அழகானவர், மனைவி அழகான மனைவி, அழகான மனைவியோடு வாழ்க்கை தொடரும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அழகாக தான் இருப்பாங்க. அப்புறம் குருவினுடைய காரத்துவம் என்ன? மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்கிறோம். மஞ்சள் நிறமாக என்ன? கோயில் சம்மந்தப்பட்ட இதில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம். மொத்தத்தில் குருவுக்கு நிகராக அவர் மதிக்கக்கூடியவராக இருப்பார். ஒரு உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த பாவனையும் உள்ள ஒரு மனிதரோடு, ஒரு பெண்ணோடு உங்களோடது வாழ்க்கை தொடரும். அவங்க தான் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர். நல்ல பணக்காரர். ஏன்னா குருவுக்கு பணம் இல்லையா, நகை செல்வம் இதெல்லாம் நல்லா இருக்கும். பேக்ரவுண்டான ஆள். குருவினுடைய காரத்துவங்க ஃபுல்லாக அப்படியே எடுத்து கொண்டு வந்துடுங்க. விலை மதிப்புள்ள பொருட்களோடு புழங்கக்கூடியவர். இந்த குருவினுடைய காரத்துவங்களும் ஆதிபத்திய காரத்துவங்களும் ரெண்டையும் இணைச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலன்கள் அப்படியே வந்துடும். இந்த பலனை நம்ம ஜாதகத்தில் கணிக்கும்பொழுது அந்த கிரகம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா. இப்போ இதே நான் சொன்னேன், இப்போ குருக்கு ஆகாவுன்னு சொன்னேன். இதே குரு ஜாதகத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. குரு தான் 7ஆம் வீட்டுக்கு அதிபதினு வச்சுக்கோங்க. அவர் நீசம் வச்சு இருக்கிறாரு. ஒரு ஜாதக வித்தியாசம் நடக்குது. அப்போ அந்த கிரகம் எப்படி பலன் தரும்? கடன்காரர், கடங்கார புருஷன். அப்போ புருஷன் அந்த வாரானே வருதா கடங்காரன் போய் ஊரில் ஏகப்பட்டவர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்கான், அடைக்க மாட்டுக்கான். எங்கேயாவது ஓடிப்போய் நைட்டு ஆனால் வீட்டுக்கு வரான், காலையில் விடிய முன்னே ஓடிப்போய் தான் இப்படி சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கும் அந்த பெண்ணினுடைய கணவருடைய வாழ்க்கை. அந்த அவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஏன்னா குருநேசம் இது அது அப்படியே அந்த குருவுடைய காரத்துவங்களை அடுத்தடுத்து என்ன பாருங்கள். ஆசிரியர் அப்படியே கௌரவமாக சொல்லியிருந்தா அப்படியே கீழே வந்துடுங்க. அப்படியே எகென்ஸ்டாக பலன் எடுங்க. அவ்வளோதான். இதுதான் விஷயம். ஒரு கிரகத்தையும் அந்த ஆதிபத்திய பலனும் காரக பலனும் ரெண்டும் தான் அதனுடைய தசாபுத்தி அந்த இடத்துல செஞ்சே தீரும்.
ஓகே, ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.